சரி ப்ரோ, இது வின் வின் சினாரியோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் வின் சினாரியோ தான். ரெண்டு தரப்புக்கு அது பெனிஃபிட் தான். எப்படின்னு சொல்கிறேன், பிஎஸ்என்எலுக்கு சரி வோடாஃபோன் ஐடியாவுக்கு சரி இந்த காஸ்ட் ரிடக்ஷன் நடக்கும். செலவு பயங்கரமாக குறைக்க முடியும். அவங்கள ரீச் இருக்குல்ல அதை இந்தியா முழுக்க எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த 5G ரோல் அவுட் இருக்குல்ல அதை இன்னும் தீவிரப்படுத்த முடியும், ஃபாஸ்டராக கொண்டு போக முடியும். இந்த மார்க்கெட் காம்படிஷன் இருக்குல்ல இது சார்ந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஏர்டெல் ஜியோன்ற அந்த ரெண்டு பெரிய திமிங்கலங்களை எதிர்த்து வோடாஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் தனித்தனியாக ஒன்றும் பண்ண முடியாதுல. ஸோ சேர்ந்தாங்கன்னா தாக்கு பிடிக்க முடியும். இல்லை சேலஞ்சஸ் என்ன தெரியுமா இருக்கு, நான் சொன்ன அந்த பிஎஸ்என்எல் வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது சார்ந்து இருக்க சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மொதல் சேலஞ்சு டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க ட்ராய், இவங்க கிட்ட இருந்தோம் டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இவங்க கிட்ட இருந்தோம் ஸ்பெக்ட்ரம் சார்ந்த அனுமதி கிடைக்கணும். ஓகேவா, தனித்தனியாக கொடுக்கறது வேற, ரெண்டு தரப்புக்கும் சேர்த்து ஒன்னா கொடுக்கறது வேற, அந்த சேலஞ்ச் இருக்கு. ரெண்டாவது டெக்னிக்கல் இன்டெகிரேஷன் சொல்லுவோம். அதாவது எந்தெந்த அசட்ஸை அவங்க எப்படி எப்படி பயன்படுத்திக்க போறாங்க, டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை எப்படி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க இது. மூணாவது கமர்ஷியல் டேர்ம்ஸ். இப்போ பிஎஸ்என்எல் வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும். இப்போ பிஎஸ்என்எல் சார்ந்து வர ரெவன்யூனா இதில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வோடாஃபோன் ஐடியாவுக்கு போகும், வோடாஃபோன் ஐடியாவுக்கு ஏற்படுற செலவுகளில் அதில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் பிஎஸ்என்எல் தலையில் எடுத்துக்கும். இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கமர்ஷியல் டேர்ம்ஸும் ரொம்ப முக்கியம். இதில் ஃபைனலைஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமான இந்த டீலில். நாலாவது கவர்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ். அதாவது இந்த பிஎஸ்என்எலை தனியார் மயமாக்க மாட்டோன்னு கவர்மெண்ட் தெளிவாக ஸ்டாண்டில் இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க எதிர்க்க பண்ணதுக்கே எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். பிஎஸ்என்எல்லே தனியார் மயமாக்கிட்ட யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறணும். ஸோ இதுவும் பண்ணிடக்கூடாது. அட் த சேம் டைம் வோடாஃபோன் ஐடியா கூட சேர்ந்து உழைக்கணும். எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குல்ல. இந்த நாலு தான் மிக முக்கியமான சேலஞ்சஸ்ங்க. பிஎஸ்என்எல் வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல இந்த நாலு முக்கியமான சேலஞ்சஸ். ஓகே ரைட்டுப்பா, இந்த ரெண்டு தரப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால யூசர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், இண்டஸ்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னாக்கா பெட்டர் சிக்னல் ஸ்ட்ரென்த்து இதுக்கப்புறம் கிடைக்கும். இது கூடவே டேட்டா ஸ்பீட் அதிகமாகும். இதில் இன்னொரு விஷயம், இந்த டிராஸ்டிக்கான டேரிஃப் ஹைக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணப்படும். அண்ட் இந்த ஒட்டுமொத்த காம்படிஷன் இருக்க போகிறேன் டெலிகாம் இண்டஸ்ட்ரி சார்ந்து, ஜியோ ரேட் ஏற்றினா ஏர்டெல் ஏற்றிடுவாங்க, ஏர்டெல் ஏற்றுறாங்க அடுத்தடுத்தவங்க ஏற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு இது ஓரளவுக்கு லோ ப்ரைஸாக கீப் பண்ணப்படும். இதெல்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸாக யூசர் சார்ந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து பார்க்கலாம். ரைட்டு.